தொடர் விடுமுறையொட்டி நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். பொங்கல் விடுமுறை மற்றும் வார விடுமுறையால் பொதுமக்கள் பலரும் சுற்றுலா தலங்களை நோக்கி படையெடுத்து வந்தனர். இந்நிலையில் இறுதி விடுமுறை நாளை முன்னிட்டு உதகையில் உள்ள தாவரவியல் பூங்காவிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். பூங்காவில் உள்ள கண்ணாடி மாளிகை, புல்வெளி மைதானம், இந்திய வரைபடம், இத்தாலியன் பூங்கா உள்ளிட்டவற்றை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். தர்மபுரியிலிருந்து கர்நாடகாவுக்கு கடத்த முயன்ற 14.3 டன் ரேஷன் அரிசியை உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். தர்மபுரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சேலத்திலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்ற சரக்கு லாரியை நிறுத்தி அவர்கள் சோதனை நடத்தினர். அந்த லாரியில் 14.3 டன் ரேஷன் அரிசி கர்நாடகாவுக்கு கடத்திச் செல்லப்படுவது கண்டறியப்பட்டது. இதையடுத்து லாரியுடன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த போலீசார் லாரியில் இருந்த இருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் சாலையை கடந்து சென்ற போது வாகனங்களை நிறுத்தி வனத்துறையினர் அவைகளுக்கு உதவினர். மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் இருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கடந்த 2 வாரங்களாக காட்டேரி, மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை, நஞ்சப்ப சத்திரம் ஆகிய பகுதிகளில் முகாமிட்டிருந்தன. இவைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை 13வது கொண்டை ஊசி வளைவு அருகே காட்டு யானைகள் சாலையை கடந்தன. அப்போது வனத்துறையினர் இருபுறமும் வாகனங்கள் செல்லாதவாறு நிறுத்தி யானைகளுக்கு இடையூறு இல்லாமல் அவைகள் சாலையை கடக்க உதவி செய்தனர்.